இது ஒரு யூனியன், எக்ஸ்டென்ட் ஒரு யூனியன் சரியில்லைன்னு நான் சொல்றேன். எல்லா மெம்பர்ஷிப்பும் அவங்களே கொடுக்கலாம், கொடுக்கூடாதுன்னு எந்த சட்டம் இது? அதனால பிஎம்இஏ, பாரத் எர்த் மூவர்ஸ் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்ல அங்க வேலை செய்யக்கூடிய எல்லா தொழிலாளியும், டிசிஎல், கான்ட்ராக்ட் ஆபரேட்டர், இந்த ஆபரேட்டர் எல்லாருக்கும் ஒரே சங்கம் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் மாத்திரம் அல்ல, அது சட்டமும் கூட. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள். அந்த பெம்மல் தொழிலாளிக்கு அம்மா 5-6 சங்கம், ஒரே சங்கம் வச்சுக்கணும், என்ன தப்பு? என்ன போய் நெகோசியேட் பண்ணலாம்ல. இது ஒண்ணு. இப்போ எல்லாருமே வேஜ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறீங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு சொல்லு. பேச்சுவார்த்தை நடக்குது, நீ போ நான் போ, அது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. பிரின்சிபல் எம்ப்ளாயர், கான்ட்ராக்டர், பல்வேறு வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. பட் இன்னாது வேஜ் ரிவிஷன் எவ்வளவு? இன்னாது வேஜ் ரிவிஷன் என்ன யாருன்னா சொல்லுகிறாங்களா? இப்ப நீங்க அதை ஒட்டி என்ன கொஸ்டின் கேட்கணும். வேஜ் ரிவிஷன் என்ன, அது எவ்வளவு ஆகும், எத்தனை வருஷத்துக்கு ஆகும், இன்னும் அது சட்டத்துல என்ன இடம் இருக்கு, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இடம் இருக்கு? அப்ப சம்பள உயர்வுன்னா எவ்வளவு? இதை ஒட்டி இது வரைக்கும் யாரும் பேசுறதா எனக்கு தெரியல. சந்தர் யாரா பேசிக்கிறாங்களா? அத்தனை நாள் 26 நாள் மைக் பிடிச்சாங்க, இந்த விஷயத்தை யாரும் பேசல. பேசுறவங்க இன்டர்நேஷனல் தானே ஆளுங்க, பேசணும்ல. இப்போ 7 வருஷத்துக்கு முன்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. 7 வருஷத்துக்கு முன்ன எல்லாம் சூரப்புலி வீரப்புலி, 7 வருஷத்துக்கு ஒப்பந்தம். 2017 தானே செட்டில்மெண்ட், 25 ரூபாய் தான் செட்டில்மெண்ட் சார். 25 ரூபாய் 2017, 7 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளவு வாங்கினீங்க நீங்க 7 வருஷத்துக்கு முன்ன? 25 ரூபாய். இது என்ன வேஜ் செட்டில்மெண்டா? இப்ப வேஜ் ரிவிஷன் எவ்வளவு வாங்க போறீங்க சொல்லு? நீ எவ்வளவு வாங்க போற? மேனேஜ்மெண்ட் சொல்றான், நீ கான்ட்ராக்ட் கிட்ட பேசு, என்கிட்ட பேசாத. மேனேஜ்மெண்ட் கிட்ட நாங்க ஒப்பந்தம் போட்டோன்றதெல்லாம் என்ன சொல்றது, டுபாக்கூர் பேச்சு. அப்ப கான்ட்ராக்ட் கிட்ட என்னடா பேச்சு நடத்தி போறீங்க, அது சொல்லு. நீ வாட் இஸ் தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக், வாட் இஸ் யுவர் ஆர்குமெண்ட், நீ அதை சொல்லு. நீ அதை சொல்றது இல்ல. வேஜ் ரிவிஷன் இன்னும் 7 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடுவான். நான் சொல்றேன் என்ன வேஜ் ரிவிஷன். நீ கான்ட்ராக்டர் கிட்ட நவம்பர் 9, டிசம்பர் 9, நெக்ஸ்ட் ஜனவரி 9, அது என்ன நம்பர்? அப்ப அது 9 9 9 3 9 ஆயிடுச்சு. 9ஆம் தேதி என்ன பேச்சுவார்த்தை நடத்துற, அது சொல்லல. தொழிலாளி கிட்ட பொய் சொல்லாதீங்கன்ற, நான் பொய் பேசாதீங்க, கரெக்டா பேசுது. என்ன சொல்ல போற? மேனேஜ்மெண்ட் என்ன சொல்ல போறான்? கான்ட்ராக்ட் கிட்ட பேசு, இன்னொரு 20 ரூபாய், 25 ரூபாய், 30 ரூபாய்க்கு மேல கொடுக்குறானா? அதுக்கு மேல நீ இது வரைக்கும் செட்டில்மெண்டே போடல. சந்தர் சொன்னார், நம்ம தான் இந்த யூனியன் 1991 சந்தர் நம்ம தான் ரெஜிஸ்டர் பண்ணோம். அது மொத்த செலவு எந்தியோ, மொத்த செலவு நான் போட்டேன். நீ சொல்லத்த மொத்த செலவும் போட்டு அந்த யூனியன் நடத்தணும். 6 மாசம் ஃப்ரீயா கொடுத்து 8000 ரூபாய் கூலி, 18000 ரூபாய், 2000 ரூபாய் அரியர்ஸ். அசோக நகர்ல கல்லு கடை நீ புல்லு காலி 6 மணிக்கு. தொழிலாளி வாட்சி வாங்கினா இதெல்லாம் இருந்துச்சு. பழைய வரலாறு, அதை பேச நான் வரல. நான் பேச வேண்டியது உன்னுடைய சம்பளம்,
உன்னுடைய சம்பளம் என்ன? நானும் டர்னர், நீயும் டர்னர். அவனுக்கு என்ன சம்பளமோ அதே தான் என்ன சம்பளம். இப்ப நீ பிட்டரு, வெல்டரு, ஆபரேட்டரு, மெஷினிஸ்ட், உற்பத்தியில பர்மனன்ட் தொழிலாளி 700-800 பேர் எந்த வேலையை செய்யறான் அதே வேலையை தான் கான்ட்ராக்டர் ஆபரேட்டர் செய்யறான். அவனுக்கு உறுதுணையா டிசிஎல் என்ற பேர் இருக்கிறவங்க வேலை செய்யறான். அப்ப சம்பளம் எவ்வளவு இருக்கணும்? ஒரே நாடு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிக்கிறது. அதுலயே ஆர்டிகல் 39D ஒரே வேலை ஒரே கூலி, சம வேலைக்கு சம கூலி, ஒரே கூலி, ஒரே கட்சி, ஒரே வேலை, ஒரே கூலி. இது 1971 இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும் போது கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட், அது 1970. அதுக்கான ரூல்ஸ், கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ரூல்ஸ் 1971. ஒரே வேலை ஒரே கூலி, சம வேலைக்கு சம சம்பளம், ஒன்றே ಕೆಲಸ ஒன்றே சம்பளம், ஒரே வேலை ஒரே கூலி. இது இந்த நாட்டின் சட்டம். இந்த சட்டம் கர்நாடகத்துல எங்க நடைமுறைக்கு வந்திருக்குது? கர்நாடகத்துல எந்த ஃபேக்டரியில கொடுக்குறாங்க? இதை ஒட்டி நீங்க கேட்கணும். என்ன கொஸ்டின்? இந்த நாட்டுல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியில குறிப்பா பொதுத்துறை நிறுவனம் எந்தெந்த இடத்துல ஒரே வேலைக்கு ஒரே கூலி கொடுக்குறாங்க அந்த கொஸ்டின் கூட கேட்கணும். நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீர்ப்பு இருக்குதா அதை ஒட்டி கொஸ்டின் கேளுங்க. கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு தீர்ப்பு இருக்கா, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு தீர்ப்பு இருக்கா, அதை ஒட்டி கொஸ்டின் கேட்கணும். இந்த கான்செப்ட் பர்மனன்ட் தொழிலாளருடைய கூலி உனக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா அந்த கொஸ்டின் கூட கேளு. பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் எம்டி, சேர்மன், எம்டி, டைரக்டர் எவன்னா இருக்கட்டும், அவங்க கூட தொழிலாளி தான். 58-60 வருஷம் ரிட்டையர் ஆயிட்டு போனோம், அவங்க உட்கார்ந்து இருக்க முடியுமா? எம்டி நீயும் தொழிலாளி தான், கூலிக்காரன் தானே அவனும். கூலி ஜாஸ்தி, நமக்கு கூலி கம்மி. நான் அவங்க அப்பா விட்டுதா ஃபேக்டரி. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டினுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனால எம்டி, இகேடபிள்யூ, இகே வராங்க. எத்தனையோ பேர் டரின பார்த்தோம். அதுக்கு முன்ன கோபால் ராவ் இருந்தாரு, அப்புறம் ஒருத்தர் இருந்த சிவகுமார் இருந்தாரு, வேணுகோபால். வாங்க போங்க, கம்மிங் கோயிங், ஒன்ன பெர்மனண்டா. அவன் கூலி ஜாஸ்தி, நம்ம கூலி கம்மி. ஆனா ஃபேக்டரியில ஒரே வேலை தான் செய்யறோம், அல்டிமேட்லி ப்ரொடக்ஷன். அப்போ இந்த கூலி உயர்வு அப்படின்றது இல்ல, ஒரே வேலை ஒரே கூலி கூடிய, ஒரே கூலி ஒரே ஒரு கூலி தான். இதுக்கு வழி என்ன? இதுக்கு வழி என்ன? இது பெம்எல் கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ்க்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கணும்னா எப்ப கிடைக்கும்? அன்னைக்கு யாரோ ஒருத்தர் பேசுங்க, அதெல்லாம் சும்மா, அது எது கிடைக்காது. நீ கொஸ்டின் கேளு. இப்ப கிடைக்காதுன்னு சொன்ன வந்து கேளு. இன்னைக்கு மீட்டிங், அது பொதுக்கூட்டம் இல்லை, இது இன்டராக்டிவ் செஷன். நான் ஃபைல கொண்டாந்துக்கிறேன், கேஸ்ல கொண்டு வந்துக்கிறேன், சட்டத்தை கொண்டு வந்துக்கிறேன். நீ இதை ஒட்டி கொஸ்டின் கேளு. அப்ப என்ன பிரச்சனை? இந்த சம வேலைக்கு சம கூலி பெம்எல் இருக்கிற கான்ட்ராக்டர் ஆபரேட்டர்ஸ் டிசிஎலுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இதை ஒட்டி கேளு. நீ கேள்விக்காரன் தானே சார், சங்கம் வச்சேன்ன, இது வரைக்கும் நீ அந்த வேலையை செய்யல, அதையும் கேளு. அது கூட ஆன்சர் கொடுக்குறேன். நான் சங்கம் வச்சது 1988. என்னதான் கெனடி ஸ்ரீதர் கூட்டு போனான். அவன் இல்ல பட்சத்தான்
ஸ்ரீதர் அவன் தான் என்ன கூட்டின்னு வந்தது அங்க. அதுக்கப்புறம் தான் நான் சவுர்தாஸ் கூட்டின்னு வந்தது. சவுர்தாஸ் என்ன கூட்டின்னு வரல, நான் தான் அவரை கூட்டின்னு வந்தேன். வரலாறு கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் நீ ஆச்சு. இப்ப நான் வந்து திரிஞ்சு மினிமம் வேஜஸ் வந்துடுச்சு. மினிமம் வேஜஸ் உங்களுக்கு இருக்குது, கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ் உங்களுக்கு மினிமம் வேஜஸ் இருக்கு. அது சென்ட்ரல் வேஜஸ் 2 டிஏ, அதுக்கு முன்ன 1 டிஏ இருந்துச்சு, இப்ப 2 டிஏ இல்லையா? ஏப்ரல் 1ஆம் தேதி அப்புறம் அக்டோபர் 2 டிஏ உண்டு. அது வந்துச்சு. போனஸ் கொடுக்கலாம், பிஎஃப்க்கு இஎஸ்ஐக்கு. நீ என்ன நம்ம ஆர்குமெண்ட் பண்ண போற? எல்லாமே கூலி சம்பளம் என்ன என்ன கேட்க போற? அதுல என்ன கேளு. ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் நாங்க கெலிச்சிட்டோம் அப்படின்னு கூட போட்டாங்க. எதுல? வாட்ஸ்அப்ல. ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட், வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. அது உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பா? அதை ஒட்டி கூட என்ன கேளு. அந்த கேஸ் அவங்க கெலிச்சிட்டாங்களா தோத்துட்டாங்களா அதை ஒட்டியும் கேளு. அந்த தீர்ப்புனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அதையும் கேளு. அது அந்த வழி சரியா அதையும் கேளு. அப்போ ஒட்டுமொத்தமா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கனவு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய உழைப்பு என்ன? உங்களுக்கு 2 விஷயம் தான் உங்களுக்கு விஷயமே. 2 தான், ஜாஸ்தி அதுவும் இல்ல. பர்மனன்ட் வேலை கொடுத்துரு, அவ்வளவுதானே? பர்மனன்ட் வேலை கொடு, நாங்க பர்மனண்டா வேலை செய்யறோம். இந்த 700-800 நிரந்தர தொழிலாளி ஒர்க்கர்ஸ் ஆன் பெர்மனன்ட் ரோல், அதே சம்பளத்தை எங்களுக்கு கொடு, அதே சம்பளத்தை எங்களுக்கு கொடு. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். இதுதானே கோரிக்கை. 2 தானே? பெர்மனன்சி, சேம் வேஜ். 2 தானே? வேற எதனா இருக்குதா? இல்ல கார் கொடுத்துரு, பங்களா கொடு கேட்க முடியுமா? அடிப்பான். செயினை கொடு, பிரேஸ்லெட் கொடு நான் கேட்க முடியும்? வேலை செய்யறோம், நிரந்தர தொழிலாளியாக்கு வேலை செய்யறோம், எல்லாருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்கு. 2 தானே கோரிக்கை. இதற்கான வழிமுறை என்ன? கேளு, நீ என்ன கேளு. நீ கன்சிலேஷன்ல செட்டில் ஆகுமா? என்ன செட்டில் ஆகுதா? பெர்மனன்சி கன்சிலேஷன்ல ஆகுமா? ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் பேச்சுவார்த்தையில தீர்க்க முடியுமா? அந்த கொஸ்டினை கேளு. அது தீர்க்க முடியாதுன்னா வேற வழி, அதையும் கேளு. இவ்வளவு விஷயத்த கேட்கணும் நீ. நாங்க பெர்மனன்ட் ஆகுமா? ஆவறதுக்கான வழிமுறை என்ன? இது வரைக்கும் ஏன் அந்த மாதிரி வேலையை அவங்க பண்ணல? எங்களுக்கு அதே சம்பளம் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? இவ்வளவு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதை ஒட்டி நீங்க கொஸ்டின் கேளுங்க. என்னையும் கேளுங்க. நீ ஏன் பண்ணல கேஸ்? நீ எங்கன்னா பண்ணிருக்கிறியா? அதையும் கேளு. உன்னால வேற எந்த தொழிலாளிக்கு எதனா பெனிஃபிட் ஆகிக்குது? அதையும் கேளு. நான் கேஜியை கூட்டு போய் 22 வருஷம் ஆகுது, ஆனா கோர்ட் கேஸ் போறேன். இங்க வந்து கல் அடிக்கிறவன், கட்டட கட்டுவேன், கூலி தூக்குறவங்கெல்லாம் சங்கம் வச்சேன் நானு. எங்க இந்த எல்லா விலையில இருக்கிறவனும் எனக்கு தெரியும். எல்லா விதமான கொஸ்டினையும் நீ கேளு. ஸோ மைக்க கூட அவங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், மேல இருக்கிறவங்களும் கேளு, சந்தர் கூட கேட்கலாம். இந்த என்னென்ன நீங்க கொஸ்டின் கேட்கணும்னு நான் இங்கிலீஷ் பாம்ப்ளேட்ல நல்லா எழுதினேன். அதுல எழுதிக்கிறேன் என்னென்ன கொஸ்டின் கேளுங்கன்னு. கேளுங்க. ஸோ நீங்க என்ன கொஸ்டின் எப்படி ஓடினாலும் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். கொடுப்பா மைக்காங்க. சரியா கேட்கல? வா முன்ன வா, கேளு. நீ அப்படி திரும்பி கேசு. கேளு. சரியா?
நீ என்ன கேளுமா கொஸ்டின், நீ அவங்களுக்கு கேட்கிற அதெல்லாம் பேசலாம். என்ன கேளு, என்ன கேள்வி, அது கேளு. இது எல்லாருடைய கொஸ்டின், இதுக்கு நான் ஆன்சர் பண்றேன், பண்ணாத போறது இல்ல. நான் சொல்லிக்கிறேன், சட்டங்குது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், அது எங்களுக்கு கிடைக்குமா? கர்நாடகால எங்கன்னா கிடைக்குதா? இந்தியால எங்கன்னா கிடைக்குதா? இது கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதுக்கான வழிமுறை என்ன? இது கேளு. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகட்டும். நீ என்ன கேளு, கொஸ்டின் கேளு. அவர் வர்றாரு, நீ கேளு 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 நீ. ஆச்சு, வேறவங்களுக்கும் கூட இந்த கொஸ்டின் அர்த்தாச்சு. 3 கொஸ்டின் HMP போட்டுக்கிற, வேறவங்களுக்கு ஏன் போடல? ஸ்ட்ரைக் பண்ணும்போது நீ ஏன் வரல? ரைட், வேணாம் வேணாம், நான் ஆன்சர் பண்றேன், நீ ஆன்சர் பண்ணாது. வேற யாரு? நீ ஆன்சர் கொடுக்காதம்மா. ஆன்சர் கொஸ்டின் கேளு கேளு. சொல்லு. புரிஞ்சுது. வேற யாரு கேளு. நான் என்னென்ன சொன்னேன்னு எல்லாத்துலயும் கேளு, என்ன ஒட்டி கூட கேளு. புரிஞ்சது புரிஞ்சது, உங்க கொஸ்டின் புரிஞ்சது. நெக்ஸ்ட். ஓகே, இது வரைக்கும் ஆன்சர் பண்ணிடுறேன். அது எதனா விட்டுருந்தா மற்றவங்க கேளுங்க. இது வரைக்கும் ஆன்சர் பண்றேன்.
இப்போ இந்த சட்டம் 1970 கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட், அந்த ஆக்ட்ல 10(1) அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10(1) ஒட்டி நானும் சொல்ல, நீங்களும் கேட்கல. அந்த 10(1) தான் வந்து உங்களுடைய ரெகுலரைசேஷன். அது நெக்ஸ்ட் கேளுங்க. அது இப்ப நான் வந்து வெறும் கூலி விஷயத்தை மாத்திரம் நான் பேசுறேன். இப்போ கூலி விஷயத்தை பேசும்போது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். நான் HAL யூனியன்ல 7 வருஷத்துக்கு முன்ன இருந்தேன். 7 வருஷத்துக்கு பிறகு நான் இல்ல அந்த யூனியன்ல. அதுக்கு பல்வேறு காரணம் இருக்கு. ஆனா நீ HAL போயிட்டு எந்த தொழிலாளினா என்னை ஒட்டி கேளு, நெகட்டிவா யாரும் சொல்ல மாட்டான். நான் சொன்னது 2004 280 பேர் மொத்த கான்ட்ராக்ட் தொழிலாளியுடைய எண்ணிக்கை HAL 6000. அந்த தொழிலாளிக்கு இப்போ பர் டே 1600 ரூபாய் கிடைக்குது. பர் டே 1006. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இல்ல. அந்த செட்டில்மெண்ட் 3 மாசத்துக்கு முன்ன ஆச்சு. அதுல நான் இல்ல. அது வேறவங்க போட்டாங்க. அது மேனேஜ்மெண்ட்டுக்கு குலாம் யூனியன் போட்ட ஒரு செட்டில்மெண்ட் 7 வருஷத்துக்கு போட்டுக்கிறாங்க. நானே HAL இருக்கும்போது 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் செட்டில்மெண்ட். 3 வருஷத்துக்கு 4வது வருஷத்துக்கு கூட நான் எப்போ விட்டதில்லை. அந்த செட்டில்மெண்ட் பேப்பர் காட்டினாங்களே, அது நான் போட்ட செட்டில்மெண்ட் இல்ல. HALக்கு நீ போ. 280 பேர் கேஸ் போட்டாங்களே, அவங்க எவ்வளவு சம்பளம்னு கேளு. அவங்களுடைய சம்பளம் இப்ப 60,000 ரூபாய்க்கு மேல இருக்குது. 280 பேருக்கு மாத்திரம், மற்றவங்களுக்கு இல்ல. சோ இத வந்து பொய் சொல்லக்கூடாது யாரும். ஏதோ ஒரு பேப்பர், அதை நான் கூட பார்த்தேன். HAL என்கிட்ட எல்லாமே பேப்பர் இருக்குது, அதுல எந்த சிக்னேச்சர் இருக்குதா, யார் போட்டது, இதெல்லாம் தெரிஞ்சு பேசணும். 280 பேருக்கு தான் 6000த்துல கேஸ் போட்டவனுக்கு. அது 2004 செட்டில்மெண்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு